தமிழகத்துல சாலையில் நடந்து செல்வோரை தெருநாய்கள் கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்குது. அவ்வப்போது இது குறித்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்படும், இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும்னு அரசு தரப்புல தெரிவிக்கப்படும். ஆனால் அதே சமயம் நாய்க்கடி சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டேதான் இருக்குது. இதனை மெய்ப்பிக்கும் விதமாக தான் திருவள்ளூர் பகுதியில மற்றொரு நாய்க்கடி சம்பவம் தற்போது அரங்கேறி இருக்கிறது. திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட 11வது வார்டு பகுதியில தெருநாய் ஒன்று சின்னஞ்சிறு குழந்தையை கடிக்க பாய்ந்த நிகழ்வு அங்கிருந்த பொதுமக்கள் மத்தியில பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. தெருவுல நடந்து சென்ற ஒரு குழந்தை மீது அங்கு வந்த ஒரு தெருநாய் திடீரென்று சீறி பாய்ந்திருக்கிறது. குழந்தையின் ஆடையை கவ்வியபடி அந்த நாய் வேகமாக அந்த குழந்தையை இழுத்து சென்றிருக்கிறது. நல்ல வேளையாக ஆடை கிழிந்து தனியாக வந்ததால் குழந்தை அந்த நாய்க்கடியிலிருந்து தப்பித்திருக்கிறது. குழந்தையின் அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்த நாயை விரட்டியதனால அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த நிகழ்வு அங்கு இருக்கக்கூடிய மக்களை பதற்றம் அடையவே செய்திருக்கிறது. ஏற்கனவே அங்கு இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில இதனை கட்டுப்படுத்த திருவள்ளூர் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை எடுத்து கோரியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைன்னு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகம் நடக்கும் மாநிலங்களும் தமிழகமும் ஒன்று என்பது அண்மை கால புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தலைநகர் சென்னை தொடங்கி பெரும்பாலான மாவட்டங்களில் தெருநாய்க்கடி சம்பவம் என்பது சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாகவே மாறியிருக்கிறது. தமிழகத்துல தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பொழுதிலும் அவை போதுமானதாக இல்லை என்பதுதான் மக்களுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. எனவே இந்த நாய்க்கடிக்கு தீர்வு என்பது இன்றைய அவசர தேவை என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.